ஓகே. நான் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொற்றூரணை கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஜெனிஃபா அக்வா ப்ராடக்ட்ஸ் கம்பெனியுடைய முன்பாக நின்று பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறேன். இதற்கு முன்பாக மார்க்ஸ்மேன் என்ற கம்பெனியின் முன்பாக நான் சந்தித்தேன். முக்கியமாக இந்த கம்பெனிகள் என்னென்னா, தமிழ்நாடு அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன மீன்களை எல்லாம் லாரி லாரியாக கொண்டு இங்கே இந்த ஆலைகளில் அரைத்து அவர்கள் உரமாகவோ வேறு எண்ணெய் எடுத்தோ ஏதோ அனுப்புகிறார்கள். இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா, இங்கே ஏறக்குறைய 10-15க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு எல்லாருமே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய கிராமங்கள் தான். சாதாரண மீன் கெட்டுவிட்டால் சாப்பிட முடியாது, துர்நாற்றம் வீசும். இது முழுக்க முழுக்க அனைத்துமே கெட்டுப்போன மீன்கள், கடல்லையே கெட்டுப்போன மீன்கள், அதே போல பயன்படுத்தப்படாத மீன்கள். இதையெல்லாம் லாரி லாரியா ஒரு நாளைக்கு 200க்கு மேற்பட்ட லாரிகளில் கொண்டு இந்த ஆலைகள் சேமிச்சு வைக்கிற போது இது இந்த ஆலைகள் வெளியேறக்கூடிய அந்த துர்நாற்றம் பக்கம் அருகாமல் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய சுகாதாரத்தை மிகப்பெரிய அளவு பாதிக்குது. பல பேருக்கு குழந்தைகளுக்கு மூச்சுணர் வருது, வயசானவங்களுக்கு மூச்சுணர் வருது, பல பேருக்கு நைட்ல ஹெட்டேக் வந்துடுது, வாமிட்டிங் வருது. இது போல பல்வேறு விதமான உபாதைகள் இந்த கழிவு மீன் தொழிற்சாலைகள் உண்டாகிறது. எனவே தான் எங்களால் நாங்கள் தொன்று தொட்டு வாழக்கூடிய கிராமங்களில் வாழ முடியாத அளவுக்கு இந்த தொழிற்சாலைகளுடைய பாதிப்பு உண்டாகிறது. எனவே இந்த தொழிற்சாலை மூட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ஏறக்குறைய 450 நாளுக்கு மேலாக போராடிட்டு வராங்க. மிக ஜனநாயக ரீதியாக அவங்களுடைய கிராமத்திற்கு போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக என்னுடைய உரிமையாளர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க அடியாளை கூட்டிட்டு வந்தாலும் அவர்களை மிரட்டுவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் தெரியுது. ஜனநாயக ரீதியாக அந்த மக்கள் வேறு என்ன கேட்கிறார்கள்? அவங்க தொன்று விட்டு தங்களுடைய சொந்த நிலத்தில் இந்த மானாவாரி பகுதியில் விவசாயம் செஞ்சு பிழைப்பதற்கு கூட வழி இல்லாமல் அவர்களை இந்த கிராமங்கள் விரட்டக்கூடிய அளவுக்கு இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அந்த மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. மாவட்ட நிர்வாகம் இதை கனிவுடன் பரிசீலித்து இதை தொழிற்சாலைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அரசியல் பின்புலங்களோடு இது இந்த தொழிற்சாலைகள் நடப்பதாக தெரிகிறது. அது எந்த விதத்திலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அமைச்சர்கள் ஆதரவு கொடுத்தாலும் சரி, எம்எல்ஏ கொடுத்தாலும் சரி, எம்பி கொடுத்தாலும் சரி, யார் இந்த இது மாதிரி கெட்டுப்போன மீன்களை கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய தொழிற்சாலையை இங்கே அனுமதிக்க முடியாது. அதிகபட்சம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரலும் நாங்கள் அவகாசம் கொடுப்போம். அதுக்குள்ளாக மாவட்ட நிர்வாகம் இந்த கம்பெனிகளை மூடுவதற்கு உண்டான சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அந்த சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுப்போம். மக்களை திரட்டியும் அதுக்கு பிறகு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது என்ன போராட்டம் எப்பொழுது ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் அறிவிப்போம்.